வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பெண்கள் உலகத்துக்கே சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிற இடம்தான் எங்களோட வீடு, நாங்கள் இருக்கிறது தான் எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க எல்லாருக்கும். இந்த மாற்றத்தை கொண்டாடுவதற்காக தான் நாம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். பாரதி கண்ட புதுமை பெண், மாடர்ன் விமன் தலைமுறையை சேர்ந்த ஒருவராக நான் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். அப்படி என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் பெண் என்பவள் ஒரு வீட்டின் அடையாளம் என்று எல்லாராலும் சுட்டி காட்டப்பட்டாள். ஆனால் இன்னைக்கு அப்படியா? என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி எங்கள் அடையாளத்தை நாங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்து பெண்கள் பொறுமையில் சிறந்தவர்கள். பொறுமையில் பூமாதேவியவே தோக்கடிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கு பெண்கள் அந்த பொறுமையோடு சேர்த்து அறிவு, துணிவு, முயற்சி, தீர்மானம் ஆகியவற்றால் உயர்ந்து நிற்கிறார்கள். இன்று நாங்கள் ஒரே நேரத்தில் பல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கையில் லேப்டாப்பு, ஒரு கையில் குழந்தை, மனசில் கனவு, மூளையில் குடும்ப பொறுப்பு. இது எல்லாம் எங்களுக்கு சுமை இல்லை, எங்களுடைய திறமை. விண்வெளி ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், இராணுவம்னு நாங்கள் முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். இது எங்கள் வெற்றி மட்டும் அல்ல. அப்துல் கலாம் ஐயாவோட பேச்சை நான் அடிக்கடி கேட்பேன். அவர் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெண்கள் முன்னேறும் போது குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறும் போது சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறும் போது நாடே முன்னேறும்னு சொல்லுவார். இந்த முன்னேற்றம் ஒன்றும் ஓவர் நைட்டில் கிடச்சிடலங்க. சுதந்திரம் மட்டும்தான் நமக்கு ஓவர் நைட்டில் கொடுத்தாங்க. நான் உங்கள் முன் நிற்கிறது ஒரு தனிப்பட்ட சாதனை அல்ல. பல தலைமுறை பெண்கள் அவர்கள் உருவாக்கிய அமைதியான புரட்சியின் விளைவு. நாங்கள் முன்னேறிட்டோம் அப்படின்னு பெருமை பேச மட்டும் நான் இங்கே வரல. அந்த முன்னேற்றத்திற்கு நான் சில முக்கியமான பெண்களுக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். தான் கல்வி கற்க வேண்டும் என்று முடிவு செய்து முதல் அடியை எடுத்து வைத்த அந்த பெண்ணுக்கு என் நன்றி. தன் சுயமரியாதை தனக்கு மிகவும் முக்கியம் என்று முடிவு செய்த அந்த பெண்ணுக்கு என் நன்றி. வீட்டு வாசல் தாண்டி வேலைக்கு செல்ல துணிந்த அந்த பெண்ணுக்கு என் நன்றி. தன் மகளுக்கு தனக்கு கிடைக்காத எல்லாமே கிடைத்துவிட வேண்டும் என்று உறுதியாக நின்ற அந்த பெண்ணுக்கு என் நன்றி. வீட்டு நிதி சுமையை நானும் பங்கு கொள்கிறேன் என்று சொன்ன அந்த பெண்ணுக்கு என் நன்றி. இனஃப் இஸ் இனஃப். என் வீட்டில் வன்முறைக்கு இடமே இல்லை, என் குழந்தைகளின் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று துணிந்த அந்த பெண்ணுக்கு என் நன்றி. விண்வெளி வரை சென்று கனவுகளுக்கு எல்லையே இல்லை என்று காட்டிய அந்த பெண்ணுக்கு என் நன்றி. இவர்கள் வாழ்க்கையில் முடிவு செய்து எடுத்து வைத்த முதல் அடிதான் நாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறோம். எதிர்கால தலைமுறைக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது பத்தாது, நம்ம இன்னும் செல்ல வேண்டிய தூரம் ரொம்ப நிறைய இருக்குது. பெண் கல்வி அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடலங்க. ஒரு பெண் படிக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி செஞ்சால் அவளுக்கு அது கிடைக்கல. அவளோட பெண்ணுக்காவது அது கிடைக்கணும்னு நினச்சா அதுவும் கிடைக்கல. அவளோட பேத்திக்காவது எப்படியாவது இதை கொடுத்துடணும்னு நினச்சி போராடி பாடுபட்டு எப்படியோ ஜெயிச்சா அந்த பெண் வெற்றி பெறுவதற்கு அவர் ஒரு வாழ்நாள் முழுவதும் போராடி இருக்கிறார். ஒவ்வொரு வெற்றிகரமான பெண்ணின் பின்னாலும் அவளுடைய கனவுகளை தியாகம் செய்த ஒரு தாயின் அமைதியான போராட்டம் இருக்குது. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுக்கெலாம் உடஞ்சி போயிடாதீங்க. நம் முன்னோர்கள் தியாகமும் போராட்டமும் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம நினச்சா நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. பவர் ஆஃப் அ விமன் வித் நாலேஜ் என்னன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி போர் பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த டிப்ளமேட் அடிக்கடி என் மனசுக்குள்ளே வந்து போவாங்க. அவங்க யார் தெரியுமா? எனக்கு மிகவும் பிடித்த பெண் ஔவையார். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை வரப்போகுதுன்னு சொன்னப்போ ஔவையார் அதியமான் கிட்ட சொன்னாங்களாம், இரு நான் போய் தொண்டைமான்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போயிருக்காங்க. தொண்டைமான் போய் இறங்கின உடனே அவங்கள வரவேற்கும் போது எல்லா ஆயுதங்களையும் வரிசையாக வச்சு, பார்த்தாயா என் ரத கஜதுர்க பராதிகளை அப்படின்னு சொல்லி பயங்கர ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவை ஒரு சிரிப்போட சொன்னாங்களா, பரவாயில்லையே, உங்ககிட்ட இருக்க எல்லா ஆயுதமும் நல்ல பளபளன்னு புதுசாக இருக்குது. பாவம் தொண்டைமான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப பழசாகி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுடைய சொல் புத்தியை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க சொன்ன சொல்லோட பொருள் அவருக்கு புரிஞ்சிச்சு.
ஒரு சின்ன டிப்ளமேட்டிக் ஸ்பீச்னால ஒரு போரையே நிறுத்தக்கூடிய சக்தி அன்னைக்கு ஔவையார்கிட்ட இருந்துச்சு. அந்த அம்மா அரசர்களுக்கு வந்து அறிவுரை மட்டும் சொல்லலைங்க, இங்கேருந்து கடவுள்கிட்டயே போனாங்க சண்டைக்கு. பிள்ளையார்கிட்ட போய், ஏன் எங்கள் பெண்களுக்கெல்லாம் நீ வந்து தடை நீக்கும் தெய்வம் தானே, எங்கள் பெண்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏதாவது பார்த்து பண்ணக்கூடாதான்னு கேட்டாங்க. கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து செவ்வாய் பிள்ளையார்னு ஒரு விரதத்தை வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கும் நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அறிவும் ஞானமும் வளர்ந்ததுனால் நடந்தது. அவ்வை அளவுக்கு நம்மளால் வந்து சாதிக்க முடியலைனாலும் எதிர்கால தலைமுறையான உங்களுக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்குது. உங்களுக்கான பாதையை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். அதில் பயணம் செய்து எங்களை விட நல்ல வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு முறை, இருமுறை, பலமுறை தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றி என்றாவது ஒரு நாள் உன் கதவை தட்டியே தீரும். நம் முந்தைய தலைமுறையிடம் இருந்து பொறுமையை கடன் வாங்கிக்கொள். என்னை போன்ற புதுமை பெண்ணிடமிருந்து துணிச்சலை கற்றுக்கொள். ஒரு அழகான உலகத்தை உனக்காக நீயே உருவாக்கிக்கொள். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறி என்று பாரதி கண்ட புதுமை பெண் இதோ இங்கு என் கண் முன்னே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மாற்றத்தின் விளைவு அல்ல, நீங்களே அந்த மாற்றம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.